இதில் நம்ம டெரிவேஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அண்ட் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து அந்த டெரிவேஷன் எண்டிலேயே அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்ன, நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்னங்கிறத டெரிவேஷன் எண்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் யூ டு ரீகால் ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் லைட் ட்ராவல்ஸ் பை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதை வந்து ரீகால் பண்ணணும். ஸோ ஏற்கனவே கிரிட்டிக்கல் ஆங்கிள் பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு we will do the derivation for numerical aperture and acceptance angle. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கோர் நல்லா வைடாக வரைஞ்சிக்கிறேன். இது வந்து கிளாடிங். ஓகே, இது கோர், இது ஒரு சென்டர் ஆஃப் த கோர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ சென்டரில் இருக்கிறது கோர், வெளியில் இருக்கிறது கிளாடிங். உங்களுக்கு மேபி ஒரு டிஃப்ரென்ஸ் வேணுமா? இல்லை, ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து சென்டரில் இருக்கிறது கோர், இது வந்து கிளாடிங். ஸோ கோர் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, கிளாடிங் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிளை நான் இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு லைட்டை இப்படி ஷைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லைட் ரேயை உள்ளே அனுப்புகிறேன். இப்படி லைட் ரேயை நான் உள்ளே அனுப்பும்போது இந்த ரே என்ன ஆகுது, ஏர்லேருந்து கோருக்கு போகிறது. இப்படி ட்ராவல் பண்ணி தானே போகிறது உள்ள, இல்லை ஃபைபர் ஆப்டிக் கேபிள்குள்ளே ஏர்லேருந்து கோருக்கு போகிறது. ஸோ இதில் ரெண்டு கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ லைட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏர் இன்டு கோர். ஸோ ஏருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம N0ன்னு வச்சுக்கலாம். ஏர்லேருந்து கோருக்கு இப்படி உள்ளே போகிறது, ஜஸ்ட்டு உள்ளே போகிறது. இதுதான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, இதை நான் தீட்டா ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது கோருக்குள்ளே போன உடனேயே லைட்டு ரிஃப்ராக்ட் ஆகிடும். ஸோ இதை தீட்டா ஆர்னு வச்சுக்கிறேன். தீட்டா ஐ இது சி மாதிரி இருக்குது. ஸோ ஏர்லேருந்து கோருக்கு போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் தீட்டா ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் தீட்டா ஆர். இப்போ ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், N0 ஃபஸ்ட்டு மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன நமக்கு, சைன் தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மீடியம் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 sin theta r. கரெக்டா? ஸோ N0 sin theta I is equal to N1 sin theta r. sin theta I is equal to N1 by N0 sin theta r. N0ங்கிறது refractive index of air. Refractive index of air is equal to 1. ஸோ நம்ம என்ன எழுதலாம், sin theta I is equal to N1 sin theta r. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே எழுதுகிறேன், sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ sin square theta r plus cos square theta r is equal to 1 னையும் நான் எழுதலாம். Or I can say sin square theta is equal to 1 minus cos square theta. Or என்ன எழுதலாம், sin theta is equal to root of 1 minus cos square theta. அப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இதை நான் இந்த இதில் எழுதினேன்னா I can write sin theta I is equal to N1 root of 1 minus cos square theta r. இதை வந்து I will have it as equation 1. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதினோம், ஏர்லேருந்து கோருக்கு போகிறது. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோன்னா, கோர் டு கிளாடிங். அதாவது இங்கே உள்ள நுழைஞ்ச ரே இப்போ இப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே போகுது, இங்கே போய் இன்சிடெண்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரே இப்படி போகலாம், உள்ளேயும் வரலாம், இப்படியும் போக ஆரம்பிக்கலாம். ஸோ என்னுடைய அசம்ஷன் என்ன, இது மினிமம் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள்லையாவது இன்சிடெண்ட் ஆகணுங்கிறது என்னுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மினிமம் ஹேஸ் டு பி let us say theta c, theta c ன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரெஃபர், இது வந்து என்ன, என்னுடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்ன, இப்படி இருந்தால் this will be 90 டிகிரி. கரெக்டாக? மினிமம் எனக்கு தீட்டா சியாக இருக்கணும், இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ இதே ஸ்னெல்ஸ் லாவை இது பண்ணி ஃபஸ்ட்டு மீடியம்
இப்போ நம்மளோட ஃபஸ்ட் மீடியம் இது இங்கிருந்து இங்கே போகிறது. ஃபஸ்ட்டு கேஸில் வெளியிலேருந்து உள்ளே வந்ததுனால n0 n1 எடுத்தேன். இப்போ இங்கிருந்து இங்கே போக ட்ரை பண்ணுறதுனால n1 and n2 எடுக்கணும். n1 இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் sin theta c is equal to n2 sin 90. இதுதான் நம்மளுடைய மினிமம் ரிக்குயர்மெண்ட், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன எழுதலான்னா sin 90 என்ன sin 91 இல்லையா. ஸோ n1 sin theta c is equal to n2 அவ்வளோதான். ஆர் யூ வில் சே sin theta c is equal to n2 by n1. இப்போ இதை நீங்கள் பாருங்கள், இங்கே இதை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வருதா தெரியுறதா உங்களுக்குலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஒரு இந்த ட்ரையாங்கிளில் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால இது 90 டிகிரி. டோட்டல் ஆங்கிள் இன்சைட் ட்ரையாங்கிள் இஸ் 180 உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இது 90 டிகிரின்னா வாட் வில் ஐ ஹேவ், லெட் அஸ் சே இது நம்ம ட்ரையாங்கிள் பேர் வச்சுக்கலாமா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இது வந்து 90 டிகிரி. அப்போது வாட் வில் யூ ஹேவ், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி theta r plus theta c is equal to 90. correct? theta r plus theta c is equal to 90. இப்போ எனக்கு வேண்டியது theta c. so theta c is equal to 90 minus theta r. correct? so again I'll tell you, this is a triangle. In the angle 90 degree. so total angle inside a triangle 180 ங்க போது இது 90 போயிடுச்சு, நமக்கு மீதி இருக்கிறது 90 தான். which means this plus this, theta r plus theta c is 90 or theta c is 90 minus theta r. இதை தூக்கி நான் இங்கே போட்டேன்னா sin 90 minus theta r is equal to n2 by n1. கரெக்டாக? இந்த theta c க்கு பதில் நான் என்ன எழுதியிருக்கேன் இப்போ, 90 minus theta r. sin 90 minus theta is what? cos theta. so you will have cos theta r is equal to n2 by n1. I will call it equation. இப்போ equation 1ல பாருங்க, sin theta I is equal to n1 root of 1 minus cos square theta r. equation 2 வந்து cos theta r க்கு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ I will say substitute 2 in 1. so you will have sin theta I is equal to n1 root of 1 minus n2 by n2 square by n1 square. ஏன் இங்கே cos square theta r. so square பண்ணும்போது n2 square by n1 square. 1 minus n2 square by n1 square or sin theta I is equal to n1 root of, இங்கே நான் LCM எடுக்கிறேன், n1 square minus n2 square by n1 square. again sin theta I is equal to n1 square வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அதுவும் n1 root of n1 square minus n2 square. n1 எனக்கு cancel ஆகிடுது. so what will I write now, sin theta I is equal to root of n1 square minus n2 square or theta I is equal to sin inverse of n1 square minus n2 square. இதைத்தான் நம்ம acceptance angle அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம theta என்னன்னு திருப்பி போய் இந்த டயக்ராமில் பார்க்கலாமா. இந்த theta ஐங்கிறது தான் நம்ம இங்கே acceptance angle அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும், அதில் நமக்கு டவுட் இல்லை. இந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும், குறைஞ்சிடுச்சுன்னா லைட்டு வெளியில் போயிடும். ஸோ இது அதிகமாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. now let us come to this. according to this equation theta r plus theta c is equal to 90. ஸோ இது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இது கம்மியாக இருக்கணும்ல, பிகாஸ் ஏன்
theta c is equal to 90 minus theta r. இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ theta r இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு இந்த ஆங்கிள் குறைஞ்சிரும். இந்த ஆங்கிள் குறைஞ்சிச்சுன்னா உனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும்னா இது கம்மியாக இருக்கணும். எது கம்மியாக இருக்கணும்? இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கணும். இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கணும்னா ஆப்வியஸ்லி இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கம்மியாக தான் இருக்கணும். விச் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகபட்சமாக ஒரு வேல்யூ, ஹையஸ்ட்டாக ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும். அந்த வேல்யூக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் போச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ வாட் இஸ் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்? Acceptance angle is the maximum angle. Acceptance angle is the maximum angle with which the ray can enter the cable and still undergo total internal reflection. அதாவது இட்ஸ் த மேக்ஸிமம் ஆங்கிள். அதுக்கு கீழே வேணால் வேல்யூ இருக்கலாம், அதுக்கு மேலே வேல்யூ போயிடுச்சுன்னா உனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் த மேக்ஸிமம் ஆங்கிள், ஹையஸ்ட் ஆங்கிள். இது மேலே போச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் த மேக்ஸிமம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஆங்கிள் வித் விச் த ரே கேன் என்டர் த கேபிள் அண்ட் ஸ்டில் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு கீழே இருந்ததுன்னா, அதுக்கு கீழே வேல்யூ இருந்ததுன்னா இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருந்ததுன்னா இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும். அதிகமாச்சுன்னா இது அதிகமாகிடும், இது அதிகமானால் இது கம்மியாகும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் த மேக்ஸிமம் ஆங்கிள் வித் விச் த ரே கேன் என்டர் த கேபிள் and still undergo total internal reflection. So acceptance angle பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நியூமரிக்கல் அப்பேர்ச்சர். அதாவது நீங்கள் கேமராலலாம் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸுக்கு நடுவில் ஒரு குட்டி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா அதை பெருசாக்கினா நிறைய லைட் உள்ளே வரும், சின்னதாக்கினா கம்மி லைட் உள்ளே வரும். சிமிலர்லி இங்கேயே நியூமரிக்கல் அப்பேர்ச்சர்னு என்ன எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேபிளுக்குள்ளே லைட் என்டர் ஆகுது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் நியூமெரிக்கல் அப்பேர்ச்சர். ஸோ நியூமெரிக்கல் அப்பேர்ச்சரை என்ன சொல்லுவோன்னா லைட் கேதரிங் ability of a fiber optic cable. Light gathering ability of a fiber optic cable. Numerical aperture ஷார்ட்டா என்னன்னு கொடுத்துட்டு it is defined as sine of acceptance angle. Sine of acceptance angle. So இங்கே பார்த்தேன்னா இதுதான் acceptance angle. So which means numerical aperture is equal to sine of, இது அப்படியே இருக்கலாம், sine inverse of root of n1 square minus n2 square. Sine inverse ரெண்டும் cancel out ஆகிடும். So numerical aperture is equal to root of n1 square minus n2 square. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா ஒரு தடவை ப்ரீஃபாக பார்த்துடலாம். இப்போது இங்கே நடுவில் இருக்கிறது கோர், வெளியில் இருக்கிறது கிளாடிங். கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து லைட் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம், வச்சுட்டு இங்கே ஸ்னெல்ஸ் லா டெவலப் பண்ணி இந்த ஈக்குவேஷனுக்கு வரோம். ரெண்டாவது ஸ்டெப்பாக இங்கிருந்து இங்கே போக ட்ரை பண்ணும்போது இப்படி தான் ரே போடுது, இங்கிருந்து இப்படி போகிறது இப்படி தான் மினிமம் வரணும். இங்கிருந்து இங்கே போகும்போது நம்ம மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இங்கே எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு வரோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வீல் கெட் theta i is equal to this. But then what is theta i? In the angle of incidence. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கம்மியாக இருந்தால் தான் இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருந்தால் தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ வி டிஃபைன் வாட் இஸ் நோன் அஸ் acceptance angle. It is the maximum angle with which the light can enter the cable and still undergo total internal reflection. And numerical aperture, இது வந்து light gathering ability of a fiber optic cable, and numerical aperture is given by sine of acceptance angle. ஸோ இது வந்து நியூமெரிக்கல் அப்பேர்ச்சர் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. இப்போ வந்து இதை வந்து ஒரு 6 மார்க் கேட்கலாம், 8 மார்க் கேட்கலாம், 10 மார்க் கேட்கலாம்.
கேட்கும்போது சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு க்ளீனாக எழுதிடுங்க. அண்ட் நியூமெரிக்கல் அபர்ச்சர், அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ரெண்டுக்கான அந்த டெஃபினேஷனையும் நீங்கள் கூட எழுதணும். இல்லைன்னா உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாயிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் டயக்ராம் வரையணும். கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சி வித் ரெஸ்பெக்ட் டு த டயக்ராம் தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை 2 மார்க் கொஸ்டினாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. டிஃபைன் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அண்ட் நியூமெரிக்கல் அபர்ச்சர் அதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபுல் டெரிவேஷனாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் போத்.